Hi friends, welcome to my channel. நான் வித்யாஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் கம்பைன் ஆகும்போது நடக்கிற பாண்டிங் தான் எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் பீரியட் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2 அண்ட் 13 வந்து மெட்டல்ஸ் இருக்கும். 5, 15, 16, 17 வந்து உங்களுக்கு நான் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டல் குரூப்ல இருந்து நான் மெட்டல் குரூப்ல ஆட்டம்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு நடக்கிற பாண்டிங் பேரு எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங். ஸோ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மெயின் ஃபேக்டர் என்னன்னா electrovalent bonding happens due to transfer of electrons. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டும் நடந்தா வந்து எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோடியம் ஆட்டமும் குளோரின் ஆட்டமும் எடுத்துக்கிறேன். இப்போ சோடியம் ஆட்டம்ல நம்மளுக்கு 11 புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, அப்புறம் 11 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆர்பிட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி குளோரின் ஆட்டம் எடுத்துட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 17. ஸோ 17 புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, ஆர்பிட்ல வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சோடியமும் குளோரினும் ஆட்டமும் பக்கத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆயிரும், டிரான்ஸ்பர் ஆயிரும் ஓகேங்களா. ஏன்னா மெட்டல்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா சோடியம் வந்து ஸ்டேபிள் ஆயிரும், ஒரு ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ்க்கு எலக்ட்ரான் கெய்னிங் டெண்டன்சி அதிகம். ஏன்னா அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும், குளோரினும் ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ ரெண்டு ஆட்டமும் ஸ்டேபிளா இருந்தா, ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகும்போது ரெண்டு ஆட்டமும் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டெபிலிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த காம்பவுண்டே ஸ்டேபிளா இருக்கும் ஓகேங்களா. அப்பதான் நம்ம சால்ட் NaCl என்ன சால்ட், காமன் சால்ட், அந்த சால்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருந்தா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸ்டேபிளா இல்லைன்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவா மாறிடும். ஸோ அந்த நமக்கு கிடைக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே, நமக்கு கிடைக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்ல தான் நமக்கு கிடைக்கும், கம்பைன் ஸ்டேட்ல தான் இருக்கும், நம்ம யூஸபிளா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி அச்சீவ் ஆயிருக்கும் ஓகேங்களா. அந்த அந்த பாண்டிங் எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. இங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னு என்ன ஆகுது, இங்க வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருந்த இடத்துல 10 எலக்ட்ரான்ஸா மாறிடும். இந்த இடத்துல வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருந்த இடத்துல 18 எலக்ட்ரான்ஸ் மாறிடும். இப்போ நெட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன, இங்க 11 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, 10 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ நெட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன, Na பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதே மாதிரி இங்க 17 புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 18 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நெட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன, குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சோடியம் ஒரு பாசிட்டிவ் அயானா ஃபார்ம் ஆயிரும், குளோரின் வந்து ஒரு நெகட்டிவ் அயானா ஃபார்ம் ஆயிரும். ஸோ நியூட்ரலா இருந்தா அதை நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம், ஒரு அதுக்கு ஒரு சார்ஜ் வந்துட்டா நம்ம அதை அயான்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் பக்கத்துல வந்து என்ன ஆகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த கான்செப்ட் இங்க யூஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈச் அதர் அட்ராக்ட் ஆயிரும். அட்ராக்ட் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்டேபிளான நியூட்ரல் காம்பவுண்ட் கிடைக்கும். இது ரெண்டும் ஜாயின் ஆயிட்டா இந்த பிளஸும் மைனஸும் நியூட்ரலைஸ் ஆயிரும். நியூட்ரலைஸ் ஆயிட்டு நமக்கு சார்ஜ் இல்லாம நியூட்ரலா ஒரு சோடியம் குளோரைட் காம்பவுண்ட் கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சின்ஸ் அயானும் சேர்றதுனால இது அயானிக் பாண்டிங் கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரோவேலன்ட் பாண்டிங்கோட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெக்னீசியம் அண்ட் ஆக்சைடு எடுத்துக்கலாம். ஸோ மெக்னீசியம் இஸ் அ மெட்டல். பார்த்தீங்கன்னா 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால அதோட குரூப் வந்து 2 செகண்ட் குரூப்ல இருக்கும். ஆக்சிஜன் வந்து ஒரு நான் மெட்டல், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது 16th குரூப்ல இருக்கும் ஓகேங்களா. இப்போ மெக்னீசியமும் ஆக்சிஜனும் பக்கத்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ மெக்னீசியம்ல பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஸ்டெபிலிட்டி அடையணும்னு என்ன ஆகணும், இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிட்டா இது ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்னும் 2 எலக்ட்ரான் கிடைச்சிட்டா ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும், அது வந்து ஆக்சிஜனும் ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த ஆட்டம் இந்த எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரானும் வந்து ஆக்சிஜனுக்கு மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இதுவும் ஸ்டேபிள் ஆயிருது, இதுவும் ஸ்டேபிள் ஆயிருது. ஸோ இந்த ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டெபிலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியும்னா வேலன்சி பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி பத்தி உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 2 எலக்ட்ரான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இங்க டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. இப்போ இங்க 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆனோடனே இங்க என்ன ஆகுது, இங்கேயும் 10 எலக்ட்ரான்ஸ் வந்துடும், 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ நெட் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். இங்க வந்து 12 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு நியூக்ளியஸ்குள்ள, ஆர்பிட்ஸ்ல 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ நெட் சார்ஜ் என்ன, 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜஸ் 10 இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் 8 தான் இருக்கு. ஸோ 2 நெகட்டிவ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படிதான் எழுதுவோம் சிம்பிள்.
ஸோ O2 மைனஸ் Mg2 பிளஸ் O2 மைனஸ்னு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்னது ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் நெகட்டிவ் சார்ஜையும் பக்கத்துல வச்சா சேம் லாஜிக் தான் எலக்ட்ரோவைலண்ட் பாண்டிங் நடக்கும். ரெண்டுமே அட்ராக்ட் ஆயிரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து MgO மெக்னீசியம் ஆக்சைடு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங் சின்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அது வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்டிங்னு சொல்லலாம், இல்லைன்னா அயானிக் பாண்டிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.